சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அனைத்து கட்சிகளும் வந்து சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அனைத்து கட்சிகளும் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அதனால இந்த தாமதமாக எடுத்த முடிவுன்னு செல்வ பெருந்தகை சொல்லும்போது இது தாமாக எடுத்த முடிவுன்னு. யார் வேண்டுமானாலும் சொந்தம் கொண்டாடலாம். ஆனா இந்த நாட்டு மக்களை சொந்தங்கள் என்று நினைப்பது நமது பாரத பிரதமர் தான். ஆக பாரத பிரதமர் இவங்கெல்லாம் நம்ம சொந்தங்கள். நான் கேட்கிறேன், இதே காங்கிரஸ் இதற்கு முன்னால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது சரியா எடுத்தீங்களா? அதை வெளியிட்டீங்களா? சுதந்திரம் அடைஞ்ச காலத்திற்கு பின்பு முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால காங்கிரஸ் மண்டல் கமிஷனை எதிர்த்தாங்க. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு தனி ஆணையம் அமைச்சு அதற்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கொடுக்கும் பொழுது, அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது அதை எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி. ஆக மண்டலையும் எதிர்த்தீங்க, ஓபிசி கமிஷனையும் எதிர்த்தீங்க. அப்புறம் பின்பு நீங்கள் எப்படி இந்த சாதிவாரி கணப்பை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வந்து முன்னதாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோளிங்கர் தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா வந்து என்டிஏ கூட்டணி ஒரு சலசலப்பு முரண்பாடு இருக்கிறா? முரண்பாடு இல்லை, சலசலப்பு இல்லை. எல்லா தலைவர்களும் கூடி எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்று முடிவு செய்வார்கள். அந்தந்த தொகுதியில தீவிரமா பணியாற்றுபவர்களை நீங்க இந்த தொகுதியில பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை. ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள். எப்ப சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சலசலப்பா இருக்கலாம். அதனால இல்ல, அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள். இல்ல, அறிவித்ததெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. ஆனா எந்த சலசலப்பும் இல்லை. யார் யார் எங்கே நிற்க போகிறார்கள் என்பதை அவர்கள் எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் உட்கார்